நெல்லைக்கு என் வணக்கங்கள். பல சாதனைகளுக்கு பெயர் போனது இந்த நெல்லை. ஆனால் சாமானியர்களுக்கு திருநெல்வேலின்னா அருவா ஞாபகம் வரும், அல்வா ஞாபகம் வரும். இப்ப அதன் நினைவாக இங்கே வாழ் பரிசு கொடுத்தார்கள். அடுத்து உங்களுக்கு இத்தனை நாள் அல்வா கொடுத்துட்டவங்களுக்கு நீங்க அல்வா கொடுக்கிற நேரம் வருது. திருநெல்வேலியிலிருந்து முக்கியமாக நீங்க கொடுத்தே ஆகணும். உங்கள் பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். சரி, நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க வந்தவங்க எல்லாரும் உணர்வு பூர்வமானவர்கள். அடுக்குமொழியில தமிழ் தெரியும், தமிழ் ரசிகர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் எழுத்தாளர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள். ஆனால் அதை ரசிப்பார்கள், அதை காப்பாற்றணுங்கிற ஆர்வமுள்ள உணர்வாளர்கள் தான். ஆனால் அதை பேசி காட்டி அதை வாழ வைக்க முடியாது, செயல்பட வேண்டும். அந்த செயல் வீரர் கூட்டம் தான் நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம், நான் சினிமா சில இயக்கி இருக்கிறேன். இங்கே தமிழகமெங்கும் இதை நேரடியாக ஒலிபரப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நன்றியும் சொல்லிக்கொண்டு, இந்த ஒரு ஷாட்டு என்னை டைரக்ட் பண்ண விடுங்க. இந்த முதல் வரிசையில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பொறுப்பாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், மையத்தின் பொறுப்பாளர்கள். அவர்கள் முகங்களை கொஞ்சம் காட்டுங்க. இந்த கேமராவை அந்த பக்கம் திருப்புங்க, இந்த கேமரா அங்க திருப்புங்க, கொண்டு போங்க கிட்ட, அவங்களை கிட்ட கொண்டு போங்க. இந்த பக்கமும் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இந்த பக்கமும் கொண்டாங்க. இவர்கள் நாளைய தமிழகம். இன்று தமிழகத்தில் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த முகங்களை அடையாளம் காணட்டும். இவையெல்லாம் சேர்ந்து ஒரு முகமாக, ஒரு மைய புள்ளியாக உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் நீதி மையம் என்று பெயர் வைத்த போது கிண்டல் அடித்தவர்கள் இன்று ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்ட்ரிசம் என்றால் என்ன என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்ட்ரிசம் என்றால் என்னவென்று. நான் மாணவன், போதனைக்கு வரவில்லை, கற்கவும் சாதனைக்கும் வந்திருக்கிறேன். என்னது பெருசா மாறுதட்டிக்கிறாரு சாதனைன்னு? சாதனை என்பது சொல் அல்ல, செயல். என்ன திடீர்னு கூட்டம் எப்படி கத்ததுன்னு விஷயம் தெரியாதவங்க சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. 35 வருடங்களாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சொல் இது. இவர்களுக்கென்றே நான் வடித்து வைத்திருந்த ஒரு வாக்கியம். சாதனை என்பது சொல் அல்ல, செயல். அந்த செயல் வீரர்களைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். 37 வருடம் எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நற்பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாளைய தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுங்கள் என்று சொன்னால் செய்யாமல் இருப்பார்களா? இந்த மாதிரி கூட்டத்தை நீங்க பார்த்ததில்லை, ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பெரிய பெரிய வார்த்தையை பேசிட்டாரு இந்த உபதலைவர். நான் காந்தி புஸ்தகம் படிப்பேன், இவர் முகத்துல காந்தி தெரியணும். காந்தியே அதாங்க ஆசைப்பட்டாரு, என் முகம் எல்லா இடத்துலையும் தெரியணும்னு. அவர் ஆசைப்பட்டது ரூபா நோட்ல தெரியணும்னு இல்லைங்க. ஒவ்வொருவனும் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது தன் முகம், தன் அந்த மனோசக்தி அவர்களிடம் தெரிய வேண்டும் என்று அவர் எண்ணினார். நான் காந்தியின் ரசிகனாக மாறியவன்.
நானே தேடி கண்டுபிடித்த புதையல் காந்தி. யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. ஊரில் பாடங்கடெல்லாம் சொல்லுவாங்க, பாடமாக எதை வச்சாலும் படிக்கிறது இல்லைன்னு சில மாணவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாணவனாகத்தான் நான் இருந்தேன். பிற்பாடு விட்டதை பிடிப்பதற்காக கற்க வேண்டும் என்று தேடிய போது நல்ல விஷயங்கள் என் கண்ணில் தென்பட ஆரம்பித்தன. அப்படி என் கண்ணில் தென்பட்டது காந்தியின் சில விஷன், தர்ஷன் என்று ஹிந்தியில் சொல்வார்கள், விஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த தூர தரிசனம் உள்ள ஒரு மனிதர், தலைவன் என்று யாரையும் வாய்விட்டு சொல்ல வாய் வராத எனக்கு இல்லாத போது தலைவனானவர் காந்தி. கட்சிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவரே தன்னை கட்சியிலிருந்து சற்றே நகர்த்தி நிறுத்தி கொண்டு பார்த்தவர். அவர் நாடு என்பதற்காக தன்னையும் தன் தொழிலையும் தியாகம் செய்துவிட்டு வந்த அவர் என் வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆவதற்கு எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. லேட். ஒன்று பள்ளிக்கூடத்தில் சொன்னதையாவது புரிஞ்சுட்டு இருக்கணும், இல்லை சின்ன வயசுலையாவது புத்தி வந்திருக்கணும். நான் கொஞ்சம் லேட் ப்ளூமர் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி மெதுவாக மலர்ந்த மலர். ஆனால் மலர்ந்தேன், உணர்ந்தேன். அது காந்தி என்பது இனிமேல் மனிதன் அல்ல, அது ஒரு உணர்வு. மனிதனாக அந்த வழுக்கை தலையும் கண்ணாடியும் அவ்வளவுதான் தெரியும். அந்த உணர்வை தொட்டு விட்டால் நம் முகம் நம் தெரியும், நம் அகம் நமக்கு தெரியும். என்ன இங்க வந்து காந்தி பேசிட்டு இருக்காரு, வேற கட்சியில் சேர்றதுக்கான முன்னேற்பாடா? இல்லைங்க, அவர்னால தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சேன் நான். என்ன திமிரா பேசுறாரு, அது எவ்வளவு பெரிய ஆளு. எங்க அப்பா மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படுறதில்லை, என்னங்க தப்பு? நான் அந்த மனிதரின் வம்சாவளியாக மாறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்வேன், எஞ்சிய இந்த வாழ்க்கையை வைத்துக் கொண்டு. இது நான் எனக்குள் போட்டுக்கொண்ட சபதம். ஊரறிய சொல்வதில் ஒரு வெட்கமும் இல்லை, ஒரு கர்வமும் இல்லை. இது அவை அடக்கம். உங்கள் முன் நான் எப்படிப்பட்ட தொண்டன் என்பதை சொல்லி காட்டும் அவை அடக்கம். என் தலைவனை கண்டுவிட்டேன் என்று சொல்லி அவரை கட்சியில் இருந்தெல்லாம் பீத்தெடுத்து என் மனதில் நட்டுக்கொண்ட ஒரு மர நடு விழா இது. ஒரு ஆள் அவரை பார்த்து நம்மளும் அவரை பார்த்து நடக்கணுமான ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அகிம்சை என்பது பெரிய வீரம். அதற்கு துணிச்சல் வேண்டும், அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். உடனே மாறிட முடியாது. நீங்கள் அந்த முயற்சியை எடுங்கள். இங்கு வீர வாழ் கொடுத்தார்கள். அதற்கு காரணம் பழைய பழக்கங்கள் நமக்கு, அவ்வளவுதான். நான் அவங்கள மறுக்கல. நம்ம மேடையில் பொன்னாடை கிடையாது, மாலை கிடையாது, காலில் உள்ள அனுமதிக்க மாட்டேன். ஆனால் எப்போவாவது உணர்ச்சி மிகுதியில் சிலது நடந்துடும். நானே விழக்கூடாதுன்னு சொல்லும்போது உணர்ச்சி பொங்கி காலில் விழுந்துருவேன். ஏன்னா அது வழி வழி வந்தது, அது தன்னறியாமல் வரும். அதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் எனக்கு தெரிந்த மனிதர்கள் இன்று இந்த தாளவாத்தியம் மகுடம் அதை பார்க்கும்போது நல்ல கலைஞன் விஸ்வரூபம் எடுப்பான். என் நாடு என் கலை என்று. மிக நல்ல கலைஞன் சிறுத்து தொண்டரடி பொடியாவான். நான் தான் இன்னைக்கு, அதாவது நம்முடைய தன்மானம் ரத்தம், இதய துடிப்பு, தாளம். அந்த தாளம் இங்கே நாம் பார்த்தோம். அதனால்தான் ரத்தம் கேட்ட உடனே கொந்தளிக்குது, தன்னை அறியாமை தலையாடுது. இந்த மாதிரி பல துறைகளில் விற்பனர்கள் தமிழகமெங்கும் பரவி கிடக்கிறார்கள். அவர்களை வெளியே விடாமல் முக்காடிட்டு முடக வைத்திருக்கும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும்.
நான் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றாலும் அது என் கடமையாக இருந்திருக்கும், என் கனவாக இருந்திருக்கும். இன்று கட்சியும் துவங்கிவிட்ட காரணத்தினால் அது செய்தே ஆக வேண்டிய ஒரு வேலை. நாம், நீங்கள் இனி வரலாமா வேண்டாமா என்று நடுக்கோட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், மையத்திற்கு வாருங்கள். அது வல்ல மையம். இங்க சரி, இந்த மாதிரி பேசிட்டே போனா உணர்ச்சி உங்களை பொங்க வைக்க, கோபப்பட எல்லாம் செய்ய முடியும். ஆனா அது வல்ல நம் வேலை. தமிழகத்தை மாற்ற வேண்டும். மாறும் என்ற நம்பிக்கையில் வந்த ஒரு பெருங்கூட்டத்தின் முனையில் நின்று கொண்டு பேசுகிறேன் என்பது எனக்கு தெரியும். சில வேலைகள் இருக்கின்றன மக்கள் நீதி மையத்தின் சார்பாக செய்ய வேண்டியது. ஏனென்றால் வரும் தேர்தலுக்கு மிக குறுகிய காலகட்டமே நம் முன்னால் இருக்கிறது. இதெல்லாம் நடக்காதுங்க. இவங்க என்ன பகற்கனவு காண்றாங்க? ஏயா, போன February 21 இதையே தானே சொன்னீங்க. இங்க பாருங்க, இது திமிர் இல்ல, செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை. அதே தன்னம்பிக்கையுடன் சொல்லுகிறேன், வேலை இருக்கு. அதற்கான ஆரம்ப கட்டம் இங்கே நெல்லையில் செய்வது எனக்கு பெருமை தருகிறது. இங்கே திரையில் நீங்கள் பார்க்க போவது விருப்ப மனு. இந்த விருப்ப மனு எங்கள் சார்பில், நம் சார்பில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிற்கப் போவர்களின் விருப்ப மனு. அவர்களை பரிந்துரைக்க வேண்டியது உங்கள் அனைவரின் கடமை. பொறுப்பாக, பொறுமையாக அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது எங்கள் கடமை. நாளையை தொட்டு பார்க்க போகிறோம் என்ற நடுக்கத்துடன், பணிவுடன் இந்த வேலையை செய்ய முற்படுகிறோம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நீதி மைய கட்சி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களின் வேட்பாளர் விருப்ப மனு இப்ப நாம் உங்களுக்கு திரையில் காண்பித்தது. இதுல மக்கள் நீதி மையம் கட்சியில இருக்கிறவங்க மட்டும்தான் பங்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொருவரும் இதில் பங்கை அளிக்க வேண்டும். அதில் சிறந்தவர் யார், தகுதியானவர் யார் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பாரபட்சமின்றி தேர்ந்தெடுக்க வேண்டும். சுயநலம் இல்லாமல் தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழன் என்பது தகுதி அல்ல, அது விலாசம். நல்ல தகுதியான தமிழர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நமது கடமை. உங்கள் சார்பாக அது எனதும் கடமையாகிறது. அப்படி வருபவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? வாரிசு அரசியலுக்கு எதிராக நிற்கிற ஒரு ஆளாக இருக்க வேண்டும். நம்மள மாதிரி, என்னை மாதிரி, நம்மை போலவே புதிய தமிழகம் உருவாக வேண்டும் என்ற கனவில் இருக்க வேண்டும். நல்லவர்கள், நாட்டின் மீது பற்றும் அன்பும் உள்ளவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தமிழகத்தின் வாக்காளர்கள் அனைவரும் எங்கள் சார்பாக தேர்தலில் வந்து நிற்பதற்கு வரவேற்கப்படுகிறார்கள். நீங்க அதனால கூட்டமா எல்லாரும் வந்துட முடியாது. நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அப்படி தேர்ந்தெடுக்க தவறியதால் தானே இந்த நிலை. நம் அரசியல், நம் கட்சி, அது வெறும் பேச்சல்ல, செயல். நம்மளுடைய வேட்பாளர் நம்ம தேர்வா இருக்கணுமா இல்லையா? அதற்காக வழி செய்யுங்கள். நாங்களும் தேர்வு செய்கிறோம், நீங்களும் தேர்வு செய்யுங்கள். சிறந்ததை தேர்ந்தெடுப்போம். நமக்கு பிடித்தவரை நாம் நிறுத்தி வைத்து நாம்
அந்த வெற்றியை அடைந்தால் நாமே அடைந்த வெற்றியாக அது கண்டிப்பாக மாறும். உண்மையான மக்களாட்சி என்ன என்பதை இந்த தலைமுறையாவது தெரிந்து கொள்ளட்டும். உங்கள் பகுதியில் நீங்கள் நம்புபவர்களை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க மாமா மச்சான் அப்படி இல்லை. நான் சொல்றது பிடிக்கிறது எல்லாரையும் பிடிக்கும். ஆனா தகுதியானவர்களை தேர்ந்து போருக்கு அனுப்பும் ஒரு தளபதியை போல் அவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அத போருக்கு அனுப்புறவங்களை எப்படி அனுப்புவீங்க? சுப்பிரமணியம் மாதிரி உயிர் தியாகத்துக்கும் தயாரான பிள்ளையைத்தானே அனுப்புவோம். இன்னைக்கு காலையில் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதை பெருமை என்று சொல்வதா சோகம் என்று சொல்வதா எனக்கே விளங்கவில்லை. பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது, சாதாரண ஏழை குடும்பம் தான். அந்த பிள்ளை இராணுவத்தில் சேர்ந்ததனால் கொஞ்சம் வசதி அதிகரித்திருக்கலாம் அவர் சம்பாத்தியத்தில். ஏனால் அரசு வீரர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ளது. ஆனால் அதே கடமை மக்களை காக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு உள்ளது என்பதை மறந்த அரசுகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில். அதற்கு மாற்றே இல்லையா என்று கேட்டுக்கொண்டு புலம்புவதை விட மாற்றத்தை கண்டுபிடிப்போம் என்று முனைந்ததில் வந்ததுதான் மக்கள் நீதி மையம். உங்க கொள்கை என்ன அப்படிங்கிறாங்க. ஐயா, நிறைய வர்டிகல்ஸ் இருக்கு. வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விற்பனர்களுடன் வெவ்வேறு அறிஞர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 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 நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. அவைகளெல்லாம் ஆய்ந்து அறிந்து ஒரு புத்தகமா நீங்கள் படிக்க ஆசைப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுகிறோம். இல்லை இந்த தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தில் எடுத்து வைக்கிறோம். ஆனா ஒண்ணு கேட்கிறேன், கோச்சுக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த கொள்கையெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க ஓட்டு போட்டீங்களா? நான் இப்ப அதையும் காட்டுறேங்கிறேன். முக்கியமா உங்களுக்கு நான் காட்டுவது என் இதயத்தை, என் நேர்மையை. எப்படி நேர்மைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? என்னங்க சும்மா எல்லாரும் தான் சொல்றாங்க நேர்மை நேர்மை, கரைபடியாத கைன்னு. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். எனக்கு நான் பெரியவனாகி நான் வியாபாரத்தை கையில் எடுத்த பொழுது என்னுடைய கம்பெனி இனி சரியாக வரி கட்ட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஊழல், கருப்பு பணம், ஊழல், கருப்பு பணம் பேசிட்டு இருக்காங்க. நான் தொட மாட்டேன் அதை அப்படிங்கிற முடிவு எடுத்தேன். என்னங்க இப்படி ஏமாளியா இருக்காங்க? அவன் பெரிய பெரிய சொத்துக்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க வரி கட்டுறேன் வரி கட்டுறேன்னு எல்லாத்தையும் போய் அங்க வச்சுட்டீங்களே, கடைசியில் சொத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னாங்க. அறிவுரை அன்பாகத்தான் சொல்லுகிறார்கள், அவர்களை பார்த்து மூடா என்று சொல்லக்கூடாது. அதனால் அதை சொல்லவில்லை. சொத்து கணக்கு பார்க்க தெரியல அவங்களுக்கு. ஏன்னா சாகும்போது இந்த சொத்து கூட வராதுங்க. எத்தனை லட்சம் கோடி நேர்மையாகவோ சுரண்டியோ சம்பாதிச்சாலும் ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. அது எந்த தலைவனுக்கும் பொருந்தும். யாரோ ஒரு ஆளை சொல்றேன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. வந்துதா அந்த படம் உதவிக்கு? உண்மையாக திரண்டது என்ன தெரியுமா? அவங்க கவனிக்காம விட்ட அடிமட்ட தொண்டர்கள் தான் அங்கே வாசலில் குவிந்தார்கள். அந்த சொத்தை அவங்க கவனிக்கவே இல்லை. நான் முதலில் கவனித்தது அந்த சொத்தை தான். நீ சொத்து சேர்க்காம இப்படி இருந்தேன்னா என்ன நல்லவன்கிற பேர் வரும். அது எவ்வளவு பெரிய சொத்து. எங்க இனிமே போய் சம்பாதிங்க பாப்பா, இனிமே நல்லவன் ஊர் சொல்லுமா. நான் சொல்றது தப்பு. கட்சி ஆரம்பிச்சுட்டாரு,
அதனால சொல்றாருங்க இவரு, அவரை தப்பு சொல்றாருங்க. இல்லைன்னா உத்தமரா? நான் சரி, நான் பேசல, வாயை மூடிக்கிறேன். நான் சொல்லாம இருந்துட்டா கொள்ளையர் கூட்டம் கொள்ளையர் கூட்டம் என்பது மக்களுக்கு தெரியாதா? இது அடிப்பது கொள்ளைதான் என்பது உங்களுக்கு புரியாதா? தமிழகத்தை மெதுவாக, மிக மெதுவாக, அண்ணா அவர்கள் சொன்னார்கள் தெற்கு தேய்கிறது என்று. தேய்ச்சு அதை வெறும் கொல்லைப்புறமாக அவர்கள் பற்று தேய்த்து ஊற்றும் ஒரு கொல்லைப்புறமாக இதை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டா வாயில சுடுறாங்க. என்ன கோவப்பட காணோம்? நம்ம பிள்ளைங்க, அது இங்கதான் நடந்தது, ரொம்ப தூரத்தில் இல்ல. இந்த கேள்வி எல்லாம் கேட்டாச்சு, இருந்தாலும் மறுபடி கேட்கணும். அந்த கோபம் தணிய கூடாது, ரௌத்ரம் பழகி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஊருக்காரர் சொன்னதுதான், பழகுங்கள், மறந்துடும். இல்லைன்னா ஆமா, நீங்க ஞாபகம் வச்சுங்க. நீங்க பாருங்க, அங்க என்னங்க உலகத்துல போலீஸ்காரர், இங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காரு, அவங்களுக்கு சட்டம் தெரியும். கூட்டத்தை கலைப்பதற்கு என்னென்ன, எப்படி அதை படிப்படியாக செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு செயல் திட்டம் இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது. காலில் தான் சுட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அப்படியே சுட்டாலும் இப்படி ஏறி இப்படி பேசுனா என்ன, நேர போய் தாக்குன்னு நினைச்சுதானே நான் மேடை ஏறி பேசுறேன். அதே எண்ணத்துல தானே வேன் மேல ஏறி சுட்டிருக்காங்க. இப்படி சுட்டா எங்க காலில் படும்? மறந்துடாதீங்க. கேள்வி கேட்டா வாயில சுடுறாங்க. இத கொஞ்சம் துணிஞ்சிட்டா, முந்தி ஒரு காலத்துல குழந்தைகள்லாம் போய் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்த சோல்ஜர்ஸ்ல மலர்களை கொண்டு அந்த பேரல்ல சொருகினாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்ய முடியும். அந்த துப்பாக்கி வெடிக்காது. நான் சொல்றேன், மத்திய அமைச்சர் சொல்லுகிறார், தமிழகத்தில் இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லுங்க, நாங்க ராணுவத்தை அனுப்பி வைக்கிறோம்னு. ராணுவத்தை அனுப்பி வைத்தா யார் வருவாங்க? ஏன் சுப்பிரமணியம் வருவான். அவன் துப்பாக்கி என்னதான் பயிற்சி இருந்தாலும் விரல் நடுங்கும். அந்த அவலத்திற்கு தமிழனை ஆளாக்காதீர்கள். இது கொல்லைப்புறம் அல்ல, இது இந்தியாவின் தலைவாசலாக மாறப்போகிறது. மாறும். அதற்காகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம் என்று சொல்லுகிறேன். இது என்னதுக்குங்க நமக்கு இங்கே தானே அப்படின்னா, இங்கேங்கிறது எங்கங்க? இது நாடு தழுவியதுங்க நம்மளுடைய உணர்வு. இல்லை, தமிழர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்கிறது இல்லைங்க அப்படிங்கிறாங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு. அவர்களிடம் நான் சொல்லுகிறேன், நீங்க எனக்கு கல்கட்டாவிலையோ பஞ்சாப்லையோ காமராஜன் ஒரு பேரை காட்டுங்க, அண்ணாதுரைன்னு ஒரு பேரை காட்டுங்க, கக்கன்னு ஒரு பேரை காட்டுங்க. நீங்க எங்க வாங்க, இந்த ஊருக்கு வாங்க, இல்லை எங்க பரமக்குடிக்கு வாங்க, ராமநாதபுரத்துக்கு வாங்க, தமிழகத்தின் எந்த மூலை குக்கிராமத்திலையும் ஒரு காந்தி இருப்பாங்க, ஒரு சுபாஷ் சந்திர போஸ் இருப்பார். ஏன் இன்னும் திலக்குங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. மறந்து போன தலைவர்களை எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கும் தேசிய ரத்தம் பாயும் ஊர். இதை பார்த்து தேசிய நீரோட்டம் இங்க வராது. உனக்கு ஓட்டு கிடைக்கலன்னா நாங்கெல்லாம் இந்தியாவில் சேர்த்து இல்லையா? அன்பு பரஸ்பரம் பரிமாறப்பட வேண்டும். அது ஒரு வழி போக்குவரத்து அல்ல. உங்கள் தேவைக்காக உங்கள் கணிதம் தப்பாக போகும்போது இங்க இருந்து கொஞ்சம் இடத்துக்கு குரங்கு ஆப்பம் போட்ட மாதிரி எங்களை பிட்டு வைக்க முடியாது. பாலங்கட்ட உதவட்டும் இந்த குரங்குகள்.
மக்கள் நீதி மையம் நமக்கான அரசியல், நமக்கான கட்சி, நமது ஆட்சி வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிம்பிள் நல்ல கொள்கை கொள்கை கொள்ளைன்னு பதறீங்கல்ல, நிறைய புத்தகம் போடுறோம். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ராத்திரி யோசிச்சுட்டு தூங்குறதுக்கு, மக்கள் நலனே மையத்தின் கொள்கை. தமிழர்கள் இழந்த அரசியல் மாண்பை மீட்டெடுப்போம். ஒவ்வொரு வரிக்குள்ளையும் 10 வரி அடங்கும். யோசிச்சு பாருங்க, இழந்த மாண்பு என்பது என்னன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. வரிசையா வந்துகிட்டு வந்தாங்கன்னா, வரிசையா பட்டியல் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, ஆஹா இதெல்லாம் இருந்ததே, இதெல்லாம் இருந்ததே, அதெல்லாம் இருந்ததே, அது எதுவும் இல்லாதவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று. மக்கள் நீதி மையத்தில் சாதி களைவோம், சமத்துவம் காப்போம், மதச்சார்பின்மையை போற்றுவோம், அரசு இயந்திரங்களின் இயக்கங்களின் முறைகேடுகளை அறவே அழிப்போம், கல்வியில் சமத்துவமும் சர்வதேச தரமும் எய்துவோம், எய்தியே தீருவோம், நீர் பெருக்கி நம் நிலம் காப்போம், தொழில்களை தேற்றுவோம், தொன்மையை போற்றுவோம், வேலை வாய்ப்பினை பெருக்கி ஏழ்மையை அகற்றுவோம். இன்னைக்கு உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக 60 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது என்று பிரகடனப்படுத்துகிறீர்கள். எதுக்கு? இலவசம் கொடுக்கறதுக்கு. அது அப்படி கொடுத்தா நடக்காதுங்கிறதுக்காக இப்படி ஒரு குறுக்கு வழி. ஏன் வெக்கமல்ல? 60 லட்சம் பேர் குடும்பம் இன்னும் திருப்பி திருப்பி வெக்கமா இல்லைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. 2வது வாட்டி கேட்கிறாருங்க வெக்கமா இல்லைன்னு. ரொம்ப அநியாயமா இருக்க. இருக்கான்னு தானே கேட்டேன். இருக்க இல்லைன்னு சொல்லுங்க பதில். யாரை பார்த்து கேட்டேன்னு தான் சொல்றீங்களே தவிர, இல்லை எனக்கு வெக்கம் இருக்கு, நான் இப்படிப்பட்டவன், நான் நல்லவன்னு சொல்ல முடியுமா? சொன்னா நம்புவாங்களா? சரி, இவ்வளவுதாங்க கொள்கை. இதை புத்தகமாகவும் போடலாம். நேர்மை அப்படின்னா பெரிய புத்தகம் போடலாம். சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகம் போடலாம். ஆனா நேர்மைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம், சத்தியம்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. திரும்ப 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 எத்தனை வாட்டி சொல்றது? இதுல இங்க இதுவரை வைதவர்கள், இங்க சுகா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, முதல்ல கண்டுக்கவே இல்லை, அப்புறம் ஏதோ தெரியுதே அப்படின்றாங்க, அப்புறம் இப்போ வைய ஆரம்பிச்சுட்டாங்க, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் வந்துட்டாங்க. இப்ப அவர் நல்லவருங்க, யாரோ தப்பா சொல்லிட்டாங்க அவருக்கு அப்படிங்கிறாங்க. அது தனியா நிக்கிறேன்றது வருத்தப்படுறாங்க பாருங்க. அந்த மூடத்தனத்தை நான் என்னவென்று சொல்லி நகைக்க? இதுவா தனியா? அவங்க தான் தனியா இருக்காங்க, பாவம் தனியா இருக்காங்க. நீங்க எப்படி கூடினாலும் அது மக்களை மதியாத, காசை நம்பும் மூடர் கூடம் தானே அது. யாரை பார்த்து அப்படி சொன்ன? எங்க யார் இருக்கீங்க ஒருத்தர் அப்படி சொல்றதுக்கு? ஏன் தனியா இருக்கிற? உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் நான் கேட்டேன்னா, நின்று அடிக்கிறவனுக்கு எதுக்கு சீட்டு? சீட்டு கேட்டாருங்க, அது கிடைக்கலன்னு கோபத்தில் தான் திட்டுறாங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் அந்த தாளவாத்திய கச்சேரி பார்த்தீங்களா, மெதுவாக தட்டுவாங்க முதல்ல, டம் 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 டம், அப்புறம் கையை வேலை செய்யும், தோல் பிஞ்சிரும். நீங்க பார்த்தீங்களே, அதுவும் தோல் தான். இங்கே இன்னொரு
இங்கே இதான் பார்த்துக்குங்க. ஊடகங்களும் இதை படம் எடுத்து காட்டுகின்றன. ஒன்றும் இல்லையா, 7-8 வரி தானே இருக்கு. இதுன்னா இது 7-8 வரி இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு புத்தகம் போடலாம். அது புரிந்தவர்களுக்கு புரியும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று. இன்னொரு விஷயம், மையம் கனெக்ட் என்று ஒன்று இருக்கிறது. www.mayam.com என்னும் அந்த வாசல் வழியே அது ஒரு நிதி வாசலாகவும் மாற இருக்கிறது. பேமெண்ட் கேட்வே என்று சொல்வார்கள். அன்னவாசல் கேட்டிருப்பீர்கள். எங்கள் நிதி வாசல் இது. என்னையா பண்ண போறீங்க பணத்துக்கு என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், மக்களிடத்தில் மக்கள் கிட்ட பணம் வாங்குறாரான்னு கிண்டல் அடிச்சு சிரிச்சாங்க. நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க? இல்ல நீங்க இந்த இலவசம் கொடுக்குறீங்கன்னு அப்பம் பாட்டம் சொத்தாது. நீங்க வரும்போது என்ன பெரிய கோடீஸ்வரரா வந்தீங்களா? அப்புறம் தானே அதெல்லாம் ஆனீங்க. கணக்கு கேட்க ஆள் வரும், இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்காவது வரும். இந்த இந்த மகா கட்டு பந்தம் அதெல்லாம் இருக்கு. மகா கட்டு பந்தன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் எதால வச்சு கட்டினது? பிரியா பிரிஞ்சிடும் அது அந்த கயிறு. பாருங்க நீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த பந்தம் பாச பந்தம் எல்லாம் நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் தாவுதா இல்லையா பாருங்க நீங்க. அப்பொழுது இந்த தாவல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நடுவு நிலைமை தவறாத நாட்டுக்கு நல்லது நினைக்கும் ஒரு காட்சி அசையாமல் குதிரை பேரத்திற்கு இடம் கொடுக்காமல் அழுத்தி காலை ஊன்றி தமிழகத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும். அது மக்கள் நீதி மையமாக மட்டுமே இருக்க முடியும். இன்னைக்கு இந்த மகா கட்டையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு எதிர்கட்சிக்கு ஓடுறாங்களா இல்லையா பாருங்க. அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா வெவ்வேறு விதமான சூழ்ச்சிகள், வெவ்வேறு விதமான விற்பனைகள், வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி நடந்து ஏதாவது ஒரு கட்சி ஜெயிச்சுட்டா நடுவில் நின்று இல்லை நாட்டுக்கு நல்லது இப்படித்தான் நடக்கணும், அட்லீஸ்ட் பிரதமரையாவது மாத்து அப்படின்னு ஒரு குரல் வரணும். வேற ஆள் வந்தா அட்லீஸ்ட் பணிவாவது இருக்கா பார்ப்போம். அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம அவங்களுக்கு அழுத்தமாக யோசனை சொல்வதற்கும் அறிவுரை சொல்வதற்கும் மறுப்பு தெரிவிப்பதற்கும் ஒரு கட்சி வேண்டும். என்னிடம் வடநாட்டிலிருந்து வந்த அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் செய்ய தயங்குவதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்களை உங்கள் செயலில் இறங்க வைக்கப் போகிறது. நீங்கள் தமிழகத்தின் தலைவர் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான தலைவர் என்று என்னை அரவணைத்து கைகுலுக்கி விட்டு சென்றார்கள். பெயர்கள் எல்லாம் பிற்பாடு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். தமிழனின் பெயர் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். அது என் பெயர் அல்ல, நம் பெயர். அப்படி ஒலித்துக் கொண்டிருந்த குரல் தானே தமிழன் குரல். அதை ஓய்ந்து போகச் செய்தது இந்த அசிங்கமான அரசியல் வியாபாரம் தான். அது சரி பண்ணியே ஆகணும். இப்ப சொல்றாங்க, எங்க ரெண்டையும் ஒன்னா கொண்டு வந்துருவாங்க போல் இருக்கே, அப்ப என்ன பண்ண போறீங்க? 40 நமதேன்னு சொன்னவங்களுக்கு 60 நமதேன்னு சொல்ல தெரியாதா? அடுத்து அதுதான் வேலை. இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு தானே இப்போ அரை நூற்றாண்டு காலம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். மாற்று இல்லவே இல்லைன்னு நம்ம ஏன் நம்பிக்கிட்டு இருந்தோம்? பேச்சு போதும்.
அந்த பேச்சு அவர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்லவே, அந்த மொழி எனக்கும் சொந்தம் தானே. அதையே பார்த்து கத்துக்கிட்டவங்க தானே நாங்க. பதிலுக்கு பேசலாம், ஆனா அது பேசிட்டு இருக்கிற நேரம்லாம் முடிஞ்சு போச்சுங்க, ஒதுங்க. ஏன்னா இந்த குரல், இந்த கோபத்திற்கு நான் ஆளாயிடக்கூடாது என்பதற்காகத்தான் என் கட்சிக்காரர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், நாம் அந்த மாண்பை மீறிவிடக்கூடாது. பெரிய வார்த்தைகளை எல்லாம் குமுறி கொண்டு வருகிறது, அவங்களுக்கும் பயமா இருக்கு. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு ஒரு பழமொழி உண்டு, பழையது. ஆனால் நமக்கு அது பொருந்தாது. மிரண்டவனுக்கு ஒளியெல்லாம் நெருப்பு, சுட்டுடும் நினைப்பான். அது யாருக்கு? இந்த மாதிரி அரசியல் விட்டில் பூச்சிகளுக்கு அது சாவுபணிதான். உங்களுக்கு அது ஒளி சுடும். யாரை சுடும்? கரெக்டான தூரத்தில் இருக்கிறோம், அதுல போய் விழுந்தாங்கன்னா செத்தாங்க. ஏன்னா இது என் ஒளி மட்டுமல்ல, இது தமிழர்களின் ஞான ஒளி. அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த ஞானத்தை பெறுங்கள் என்பதைத்தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது. உங்களிடம் இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் உள்ளவர்களுக்கு, தமிழகம் உள்ள பெரும்பான்மையினருக்கு, சிறுபான்மையினருக்கு, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். ஐயா, என்னை பார்த்து கேட்குறாங்க, என்னை எப்படியாவது அவமானப்படுத்தணுன்றாங்க தெரியுமா? இப்போ சொல்லிட்டு இருந்தாரு, கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. உதாரணத்துக்கு ஒரு கெட்ட வார்த்தையை இந்த சபையில் சொல்லுகிறேன். என்னை பார்த்து பிஜேபியோட பி டீமுங்கிறாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனீங்கன்னா அதுக்கு சரியான பதில் அடி கிடைக்கும். நான் யாருக்கும் பி டீம் இல்லைங்க, இதுதான் தமிழகத்தின் ஏ டீம். நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா? நம்ப மாட்டாங்க. நீங்க வேணா சொல்லிங்க, நீங்க பியா சியாங்கிறது தெரியும். இப்ப இது இந்த தேர்தல் முடிந்ததும் அதில் வரும் முடிவுக்கு ஏற்ற மாதிரி பியும் சியும் மாறி மாறி விளையாட போகுது பாருங்க நீங்க. அப்பொழுது காலொன்றி நிற்க போகும் காட்சி மையம். அதைத்தான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். அதற்காகத்தான் நாம் பங்களிப்பு இருக்க வேண்டும். ஒரு விமர்சக குரலாவது நாம் இருந்தே ஆக வேண்டும். இந்த பேமெண்ட் கேட்வேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி சொல்லும்போது அந்த 10 ரூபாயை தட்டி தடவி துழாவி பையிலிருந்து எடுத்து கொடுத்த தொழிலாளர்களை பற்றி சொன்னார்கள். இது எங்களுக்கு, எங்கள் நற்பணி இயக்கத்துக்கு புதிதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக 20-30 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு 20 வருஷத்துல. ஒரு உச்ச நட்சத்திரத்தால் அவ்வளவு செலவு பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கொண்டு வந்த எனது நற்பணி இயக்கத்தார்கள் இதே மாதிரி அழுக்கு நோட்டா இருக்கும், சிலது நனைஞ்சே இருக்கும் வேர்வையில். அதெல்லாம் வாங்கி பழகி இருக்காங்க. இப்பொழுது இன்னும் பெரிய தொகைகள் தேவைப்படுகின்றன. காரணம், சும்மா கேட்டேன் நான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட, என்ன செலவு பண்ணுவாங்க அவங்கெல்லாம் அப்படின்னா, அங்கே பக்கத்து மாநிலத்தில் 5000 கோடிங்கிறாங்க, இங்கே அட்லீஸ்ட் 1000 கோடியாவது வேணுங்க அப்படிங்கிறாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நீங்கள் வல்லவர்கள், நல்லவர்கள் என்று நிரூபிக்க இது ஒரு வாய்ப்பு. இங்க கொடுங்க. என்னங்க மக்கள்கிட்ட போய் கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஐயா, ஓட்டுக்கு காசு வாங்குறது தான் அசிங்கம். எதிர்காலத்தில் முதலீடு செய்வதில் ஒரு அசிங்கமும் இல்லை. ஏமாத்துற பிளேடு கம்பெனி எல்லாம் நீங்க முதலீடு பண்ணி ஏமாந்து போறீங்க. இது அப்படி அல்ல. நீங்கள் முதலீடு செய்தால் பன்மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அது சொல்லியே வாங்குறோம்.
நான் ஒன்னே ஒரு 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 நேர்மையான ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அவ்வளோலாம் ஆயிரக்கணக்கில் கேட்டால் கொடுப்பாங்களா? எங்கள் வருஷத்தில் 4 சினிமா பார்க்குறீங்க, என்னாச்சு? சினிமாக்காக நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. குடும்பத்தோட பண்ணால் என்ன செலவு? நீங்களே போட்டுங்க. இப்போ கணக்கை நான் சொல்லலை, ஏன்னா அதுலேயும் கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது. அதுலேயும் கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க. அந்த செலவு தமிழகத்திற்காக பண்ண மாட்டீங்களா நீங்கள்? ஒருத்தர் சொல்வார், நான் சினிமாவே பார்க்கறது இல்லைங்க, எனக்கு என்ன அறிவுரை. என்ன கோவிலுக்கு போகிறீங்கல்ல, ஸோ தமிழகம் என்னும் கோவிலுக்கு போடுங்க. நம்புறவங்க, இது கோவிலில் நம்பிக்கை இருக்கிறவங்க இது கோவில் நினைச்சு போடுங்க. நான் இதை என் வீடுன்னு நினைச்சிருக்கேன், அதனால சுத்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏத்த வீட்டுக்காரன் வீடு, பக்கத்து வீட்டுக்காரன் வீடு அப்படின்னு நினைக்கல. ஏன் வீடு இது, நான் படுத்து தூங்க போற வீடு, என் குழந்தைகள் விளையாடும் வீடு, என் பேரன் பேத்தி விளையாட போகும் வீடு. அது ஆரோக்கியமான வீடாக இருக்கணும், அசுத்தமான வீடாக இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுவது நியாயம், நேர்மை. அந்த நேர்மையின் கட்சி நீங்கள். நீங்க கட்சியில் சேரணுமா? நான் அரசியல் எப்படிங்க பண்றது? முழு நேர அரசியல். யாருங்க முழு நேர அரசியல்? பாதி நேரம் வியாபாரி, மீதி நேரம் கொள்ளையன். நீங்களா முழு நேர அரசியல்வாதிகள்? பாக்கி நேரம் சீட்டாடிட்டு இருப்பீங்க கொஞ்ச நேரத்தில். தெரியாது எங்களுக்கு. நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், கடமை உங்கள் முன்னாலும் இருக்கிறது, எங்கள் முன்னால் இருப்பது போல் இங்கே இருக்கிறார்கள். இங்கே எனது தொகுதி பகுதி கள வீரர்கள் இருக்கிறார்கள். வேலையை துவங்குங்கள். இப்ப www.mayam.com எனும் நிதி வாசல் திறந்திருக்கிறது, கதவுகள் திறந்திருக்கிறது. இப்பொழுது முதல் அது உங்களுக்காக திறந்திருக்கிறது. எங்கள் மனம் போல் உங்கள் நிதி குவியட்டும். காரணம், இவங்கெல்லாம் கசானாவை சுரண்டிட்டு போனதும் அங்கேயும் ரொம்ப போகிறது நீங்க தான். ஆனால் உங்கள் ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஒரு அம்மையார் சொன்னார், அவர் ஏதோ விஞ்ஞானிங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு சொல்வார். நிஜமாகவே ஒரு அரசியல் விஞ்ஞானி, ஞானி, சர்வதேச அரசியல் பேசுபவர், பணவீக்கத்தை பற்றி, பண பரிமாற்றத்தை பற்றி, ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை பற்றி ஆய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். நிலைமை இந்தியாவில் மிக மோசமாக இருக்கிறது என்று. நான் சொல்லுகிறேன், ஏழ்மையை இனி பாதுகாத்து வைக்கிறார்கள். கண்ணதாசன் அவர்கள் சொன்னது போல், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அது வரும். எல்லாரும் எல்லாவும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இந்த கொள்கை போதாதா உங்களுக்கு? அப்ப போங்க, வேலையை பாருங்க, மற்றவங்களை கூட்டிட்டு வாங்க. இந்த 100-200 மீட்டர் ரேஸ் நம்ம ஓடியே ஆகணும். நான் சொல்றது அந்த ஓட்டுச்சாவடிக்கான தூரம். பிரமாதமாக நீங்கள் வெல்ல போகிறீர்கள் என்பதற்கான எல்லா சாயல்களும் தெரிகிறது. நாளை மட்டும் நமதல்ல என்பது எனக்கு புரிகிறது. நாளை மறுநாளும் நமதே. இங்கே அவசரத்தில் சொல்லிட்டாங்க, அடுத்து இங்கே வர்றது முதல்வரானா தான் வருவார்னு. நிறைய வாட்டி வரணும். நான் இவங்கள மாதிரி இல்லை. எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் வந்தது இடத்துக்கே வர மாட்டாங்க. நான் அடிக்கடி வருவேன். ஏன்னா இன்னும் அதுக்கு டைம் இருக்கு. அதற்கு முன்னால் கடக்க வேண்டியது ஒரு சின்ன ஒரு மேடு. அந்த மேட்டின் பேர் டெல்லி. அதை கடந்து அதையும் தாண்டி நாம் வேறு இடத்தை நோக்கி, என்னங்க நமக்கு இந்தியாவில் செங்கோட்டை ஒண்ணுதானா கோட்டை? பார்ப்போம். இங்கே
இது மனக்கோட்டை இல்ல, மக்கள் கோட்டை. இது இவங்க வச்சதுதான் கோட்டை, இவங்க நட்டதுதான் கொடி. நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நத்தமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, நாளை நமதே. வணக்கம். தேசிய கீதம் முடிந்த பின்பே நாம் வாழிய பாரத மணித்திருநாடு அதுவும் தான், அது சொல்லணும். தேசிய கீதம் அதன் பிறகு கலைந்து செல்லும் போது வழக்கம் போல் நாம் இந்த இடத்தை சுத்தம் செய்வோம். வீட்டுக்கு செல்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக ஆரோக்கியமாக வீடு சென்றடையுங்கள். வண்டியெல்லாம் வேகமாக ஓட்டாதீங்க, ரேஸ் விடாதீங்க, அமைதியாக வீட்டிற்கு சென்றடையுங்கள். வாழ்த்துக்கள். நாளைய தமிழகத்திற்கு என் வணக்கங்கள்.